ஸோ காலை வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா டே 2 இன் ஜவாத் ஹில்ஸ். இன்றைக்கி வந்து இப்போ தான் காலையில் ஒரு 7 மணிக்கெலாம் எழுந்து ரெடி ஆகிட்ருக்கோம். இங்கே வந்து பக்கத்தில் சில இடங்கள்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், போயிட்டு சுற்றி பார்க்கலான்ட்டு. சொல்லுங்கள், காலையில் இப்போ எங்கே போகிறோம் நம்ம முதல்ல? இப்போதைக்கு லேக் போயிட்டு ஒரு ரவுண்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே நேராக ஃபால்ஸுக்கு போயிடலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து பிளான் இதுதான். ஃபால்ஸுக்கு அடுத்து இன்னும் 2 பிளேசஸ் இருக்குது. அது அடுத்த வீடியோவில் வரும். இந்த வீடியோவில் டைம் இருந்துன்னா இதே ஒரே வீடியோவில் வந்துடும். டைம் அதிகமாகிடுச்சுன்னா அது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ வாங்க போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே நிறையா ஹிட்டன் பிளேசஸ் இருக்குது, பட் எங்களுக்கு நிறையா டைம் இல்லாததால் ஒரு சில இடங்களை மட்டும் போய் பார்த்துட்டு வந்துட்டு வரலான்னு ஒரு பிளானில் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் ஏதாவது நிறையா டைம் இருந்ததுன்னா வந்து நிறையா ஹிட்டன் பிளேசஸ்லாம் பார்க்கலாம். ஏன்னா இங்கே இருக்கிற லோக்கலுங்களுக்கு தான் நிறையா ஏரியா தெரியும், நமக்குலாம் ஒன்றுமே தெரியாது. நிறைய பேருக்கு ஜவாத் ஹில்ஸ் இருக்கிறது அழகாக இருக்குன்றதே தெரியாது. ஸோ அதனால தான் இப்போ நம்ம வீடியோ பண்ணி போட்டு கொஞ்சம் ஃபேமஸ் ஆக்கி விடுவோம் அப்படின்ட்டு தான். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேக்கு வந்தாச்சு, லேக்கு பார்த்தாச்சு, ரொம்ப அழகாக இருக்குது. பட் என்ன காலையிலன்றதால அந்த சன்செட்டில் இல்லை, சன்ரைஸ் இல்லாதால கொஞ்சம் அந்த அழகு கம்மியாக இருக்குது, மற்றபடி சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. ஸோ அவங்ககிட்ட வந்து கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்குது, அவங்ககிட்ட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா இப்போ வந்து யாராவது வரீங்கன்னா எங்கே தங்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் எங்கிட்ட நேற்று இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த கெஸ்ட் ஹவுஸ் டீட்டெயில்ஸ் வந்து அவர்கிட்ட கேட்டு உங்களுக்கு அப்படியே வீடியோ போடுறேன். யாராவது ஜவாத் ஹில்ஸ் வரீங்கன்னா இதை பார்த்து அப்படியே கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவில் சேர்க்குறேன். வாங்க அவர்கிட்ட நம்ம கேட்போம். ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ, அப்படியே அந்த கெஸ்ட் ஹவுஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்லுங்கள். ஹலோ சார், இது ஜவாத் மலையில் இருக்கிற லேக் வியூ கெஸ்ட் ஹவுஸ் நேமு. இங்கே மொத்தம் 8 ரூம் இருக்குது. ஒரு ரூமுக்கு பார்த்தா 1500, ஏசினா 2000 வரும். அது இல்லாமல் ஃபுட்டும் சொன்னீங்கன்னா ஃபுட்டும் ரெடி பண்ணி தருவோம் நாங்கள் மொத்தம். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டுக்கு அமௌண்ட்டு தனியாக சார்ஜ் ஆகும். இது முன்னே ஃபயர் கேம்ப் ரெடி பண்ணி தருவோம். உங்களுக்கு எந்த ஹெல்ப் இருந்தாலும் நாங்கள் இங்கேயே இருப்போம். ஒரு 4 மெம்பர்ஸ் வேலை செய்கிறோங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் இருந்தாலும் எந்த டைமில் வேணாலும் உங்களுக்கு செஞ்சு தரலாம். ஒரு ரூமில் எத்தனை பேர் ஸ்டே பண்ணலாம்? 4 பேர் ஸ்டே பண்ணலாம் ஒரு ரூமில். 1500க்கு 4 people ஸ்டே பண்ணி. ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். அவர் வந்து நமக்கு ரூமே காட்டுறேன், ரூமை காமிச்சு முடிஞ்ச வீடியோவில் போடுங்கன்னாங்க. ஸோ பெட்டர் பேசுகிறத தவிர நம்ம வந்து ரூமே காட்டிட்டோம்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் ஒர்த்தா இருக்கா அப்படி இல்லையான்ட்டு. வாங்க அப்படியே ரூமை போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் எல்லா ரூமும் இப்படி தான் இருக்கும். வாவ், செம்மையாக இருக்கே, நம்ம ஊரில் இப்படியா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அப்படி உள்ளே வந்தோங்கன்னா உங்களுக்கு ஒரு சேரு டேபிள்லாம் இருக்குது. நல்ல பெரிய பெட்டு 2 இருக்குது, டிவி இருக்குது, வாஷ் பேஷன், வாஷ்ரூம். வா, இதுக்கு மேலே என்ன வேணும் நமக்கு அப்படின்ற மாதிரி இருக்குன்னா செம்மையாக இருக்குது ரூமு. 1500 ஒர்த்து தான் ஆக்சுவலி. கண்டிப்பாக ஒரு 4 பேர் இல்லை அதுக்கு மேலேயே ஸ்டே பண்ணலான்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 1500 4 பீப்புள்ன்றது வந்து அவ்வளோ பெரிய காசு இல்லை. ஆனால் இங்கே வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. வியூலாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் உங்களுக்கு லேக் இருக்குது. ஸோ நல்லா சூப்பரான ஒரு லொக்கேஷன். ஸோ யாராவது வந்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்டே இருக்குது. ஸோ வாங்க என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இங்கே வந்து காலை வணக்கம் மக்கள். இப்போ பார்த்திங்கன்னா மணி 10 வந்து இப்போ தான் சாப்பிட்டு ரெடி ஆகிட்டு போய் வெளியில் போகிறோம். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் ஃபால் போகலான்னு பிளான் பண்ணிருக்கோம். செம மழை கைஸ். காலையில் எல்லாம் 6-7 மணிக்கு நாங்கள் பிளான் பண்ணது போகலான்ட்டு. மழை பெஞ்சதால் எங்கேயும் போக முடியல. ஸோ இப்போ தான் போகிறோம், பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி அட்லீஸ்ட் வாட்டர் ஃபாலை கவர் பண்ணிடலாம். வாட்டர் ஃபாலை கவர் பண்ணால் கூட போதும் எனக்கு. ஏன்னா சூப்பராக இருக்கும் அந்த வாட்டர் ஃபால்ஸ். அதை மட்டும் பண்ண போதும் நமக்கு ஜாலியாக. நாங்கள் இப்படியே போவோம், கண்டினியூ பண்ணுறேன். குளிருது செம்மையான மழை. சாதாரணமாகவே இங்கே குளிருது, அதுலேயும் மழை வர பெஞ்சுதா இன்னும் ரொம்ப ஜில்லுன்னு ஆயிடுச்சு.
இதுதான் ஜமுனா மருத்துவர் டவுன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே பெட்ரோல் பங்க்லாம் இருக்குது மேலேயே. இங்கே கூட வந்து பெட்ரோல் போட்டுக்கலாம். என்ன கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும், பட் இட்ஸ் ஃபைன். பெட்ரோல் பங்க் இருக்கிறதே பெரிய விஷயம் தானே மேலெலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு 18 கிலோமீட்டர்ஸ், ஐ மீன் ஜமுனா மருத்துவர் ஊர்லேருந்து ஒரு 18 கிலோமீட்டர்ஸ். அதுவும் இல்லாமல் அங்கே போயிட்டு ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ரக் பண்ணி போகணும்னு சொல்லியிருக்காங்க. ட்ரக்கிங் இல்லை, வாக்கிங் ஏதோ ஒன்று நடந்து போகணும். போயிட்டு வந்தோம்னா நான் 3-4 கிலோமீட்டர் போனோம்னா அந்த இதுக்கு போயிடலாம், ஃபால்ஸுக்கு. ஃபால்ஸ் போயிட்டு அதேமாதிரி ரிட்டன் ஒரு நடந்து வரணும். ஸோ இட் வில் டேக் மினிமம் லைக் 3-4 ஹவர்ஸ் அந்த ஃபால்ஸ் போயிட்டு வரணும்னா. ஏன்னா அப் அண்ட் டவுன் வாக்கிங்கே ஒரு 2 ஹவர்ஸ் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் தென் இதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஃபால்ஸை மட்டும் பார்த்தா கூட போதும் எனக்கு. அது ஒரு வீடியோ எடுத்துக்கணும். ஏன்னா நிறைய பேர் அந்த ஃபால்ஸ் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது, ஒன்லி ஃபியூ பீப்புளுக்கு தான் தெரியும். ஸோ அதை நம்ம வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட்டோம்னா கொஞ்சம் ஒரு யூனிக்காக இருக்குமே அப்படின்றதுக்காக தான். இன்னைக்கு காலைல மழை பெஞ்சிருச்சு, இல்லைன்னா இன்னும் ஒரு 2-3 ஹவர்ஸ் முன்னாடியே போயிருக்கோம். மணி 11 ஆயிடுச்சு. ரோடு பாருங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. மழை பெஞ்சி காலையில் குளிர், அப்படியே கிரீனாக பச்சை பசேல் சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது பார்க்கவே. வேற லெவல், வேற லெவல். ஐயோ குளிருதே. சூப்பராக இருக்குங்க ஊர், வேற லெவலில் இருக்குது. நம்ம ஒரு 2 செகண்ட் முன்னாடி போவோம், எம்டி ரோட்டில் இருக்கு. செம்மையாக இருக்குது. ஐ எம் லவ்விங் திஸ். ஆக்சுவலி எனக்கு அந்த மாதிரி பிளேசஸ்லாம் போய் பார்க்கணுன்னு அவசியம் கூட கிடையாது. இந்த எக்ஸ்பீரியன்ஸே போதும். இந்த ஒரு அழகான ஒரு எப்படி இருக்கு பாருங்க. இந்த ரோடு சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக பார்த்தா நம்ம சேல்னு இருக்குது. குழு 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 குழுன்னு இருக்கு. மணி 11 யாரும் நம்புவாங்களா? நம்ம ஊரில் அது வந்து ஒரு 6-7 மணி. 6-7 மணிக்கே நம்ம ஊரில் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிரும். ஐயோ கைஸ், இந்த ஸ்ட்ரெச்சு பாருங்களா, சூப்பராக இருக்குது. 2 சைடும் மரம், அந்த இலை பெரிய பெரிய இலையெல்லாம் அருமையாக உள்ளதே. ஆஹா, தாறுமாறு தக்காளி சோறு. நான் தான் சொன்னேன்டா இங்கே செம்மையாக இருக்குண்டா, நீ எவனும் கேட்கவே மாட்டேறீங்க என் பேச்சியே.
இது போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவனான ஊடலோ ஆலங்கொடி மேலே கிளி தேன் கனிகளை தேடுது ஆசை குயில் பாஷையின்றி ராகம் என்ன பாடுது காடுகள் மலைகள் தேவன் கலைகள் செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா பூவாசம் மேடை போடுதம்மா பெண் போலே ஜாடை பேசுதம்மா அம்மம்மா ஆனந்தம் அம்மம்மா ஆனந்தம் செம்மையா இருக்குல்லடா. ஆஹா, இன்னும் போகுது போய்கிட்டே இருக்கு. 18 கிலோமீட்டர் நானுங்க 25 தாண்டிருச்சு. ஒருவேளை சும்மா சொல்லியிருப்பாங்களோ 2 கிலோமீட்டர் மாதிரியே போகுது போய் கொண்டே இருக்குது. ஆனால் அழகா இருக்கு, ஜாலியாக இருக்குது ஓட்டுறதுக்கு. அதனால ஒன்றும் தெரியல. மெயின் என்னன்னா சில்லுன்னு இருக்கு. அதுதான் ஒரு ஜாலியாக இருக்கிறதுக்கான காரணமே. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேஸ் பாயிண்ட்டுக்கு ரீச் ஆயாச்சு. இப்போ இங்கேருந்து உள்ளே ட்ரக் பண்ணி போகணும். ஸோ அந்த வழியாக அப்படியே ட்ரக் பண்ணி போனோம்னா எவ்வளோ தூரம் இருந்துச்சு? ஒரு 3.5-4 கிலோமீட்டர் வரும். 3-4 கிலோமீட்டரா? எப்படி ஒரு 1 hour ஆயிரும் நினைக்கிறேன் ட்ரக் பண்ணி போகிறதுக்கு. ஆனால் போகிற வழி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ட்ராக்லாம். சரி போய் பார்ப்போம். அப்படியே ஜாலியாக வாங்க, என்ஜாய் பண்ணுவோம். ஸோ பாதையே அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குது. நடந்து போய்கிட்டே இருக்கும். தாறுமாறு தக்காளி சோறு. ஜில்லுன்னு இருக்குது, குளிருது ஆக்சுவலி. சூப்பராக இருக்குது பாதையே. 2 பக்கமும் ஃபுல்லாக பச்சை பசேல்னு, நடுவில் அப்படியே ஒரு குட்டியோண்டு பாதை நடந்து போகிறதுக்கு மட்டும். ஆஹா, என்ன பாறைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இவன் வேற ரொம்ப பயமுறுத்துறானே. பாதை எப்படி போகுது பார்த்தீங்களா? இப்படி தான் ட்ரக் பண்ணி போயிட்டு இருக்கிறோம் நாங்கள். இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கு மேடம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி. ஒரு 10 நிமிஷம் இருக்கு மேடம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி. 10 நிமிஷம் தான் இருக்கு. இன்னும் ஒரு 1 hour ஆகும்னு நினைக்கிறேன் எப்படியும் போய் சேர்றதுக்கு. எவ்வளோ நேரம்? ஒரு 1 hour ஆயிருமா? ஆத்தி 1 hour ஆகுமாமே. அப்போ எக்ஸ்ப்ளோரரா நாங்கள்? வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு, செம அட்வென்ச்சரஸாக இருக்குது.
வண்டி ஓட்டிட்டு வந்ததே செம்மையாக இருந்தது. இப்போ இந்த வழியில் பாதையெல்லாம் நடந்து போகிறது இன்னும் கொடுமையாக இருக்குது. வழுக்குது, மழை வர பெஞ்சிருக்கா, வலிக்கு வீட்டிகிட்டு இருக்கு. ஆனால் சூப்பராக இருக்குது, செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. வாங்க, வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. ஆக்சுவலாக இந்த வாட்டர் தான் ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கு. போயிடுச்சு, தண்ணி உள்ளே போயிடுச்சு. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்து வாட்டர் ஃபால் வரைக்கும் நம்ம இப்படியே தான் தண்ணியிலே தான் நடந்து போகிறோம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. தாறு மாதிரி தக்காளி சோறு, அட்வென்ச்சர் டு தி கோர், லிட் AF அப்படின்னு வாங்கல. அதான் அது. தண்ணி உள்ளே போயிருச்சுரா ஜூக்குள்ள. போச்சே சொலமுத்தா. வாங்க வாங்க அப்படியே போ. செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது கைஸ், வேற லெவல். அப்படியே அங்கே பாரு. தானே வழுக்கலையாடா? வழுக்காது. ஆழமா இருக்கானா? ஆமா, முடியல. அதை காமியா, அப்படியே திருப்பேன். அங்க பாருங்க. முடிஞ்சது, போயிருடா கைப்புள்ள. இங்க வரைக்கும் வந்துரு. ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ், அட்வென்ச்சர் கேட்டாங்க. இந்த அட்வென்ச்சர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பில்டப் மட்டும்தான் விட்ட, அட்வென்ச்சராக இருக்கும் போது இப்படி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இனி சிவா அட்வென்ச்சர் கேட்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் உட்காந்துக்கிறேன். உட்காந்துட்டு வந்தால் தான் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குது. ஸோ கைஸ், ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். இன்னும் ஒரு 200 மீட்டர்ஸ்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன். வாங்க அப்படியே போயிட்டு ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு ட்ரோன் ஷாட்டில் தான் காமிப்பேன். சினிமேட்டிக் இதில் காமிக்க மாட்டேன். வாங்க போகலாம். கைஸ், ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு. போடு போடு போடு, தாறு மாறு தக்காளி சோறு. வேற லெவல், வேற லெவல். இப்போ லைட்டாக கிளிம்ஸ் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஐயோ, வியூ தாறுமாறா இருக்கு. கொஞ்சமா லிட்டில் கிளிம்ஸ், அதுக்கப்புறம் ட்ரோன் ஷாட்ல பார்ப்பீங்க. எப்படி மாசா இருக்குல்ல? நம்ம அந்த பக்கம் போயிடுவோம். அந்த பக்கம் போயிட்டு அங்கே ஒரு பாறை இருக்குது. பாறையில் உட்காந்து ட்ரோன் ஷாட் அடி தொடக்கணும். சூப்பராக இருக்குது, அருமையான எக்ஸ்பீரியன்ஸு, ஒர்த்து வந்ததுக்கு. வாங்க போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போவும் நம்ம வாட்டரை கிராஸ் பண்ணி போகணும். ஆனால் இந்த தடவை வலிக்கு விழுந்தோன்னா கீழே தான், ஸ்ட்ரைட்டாக கீழே தான். அதனால் கொஞ்சம் பார்த்து பத்திரமாவே போகணும். பார்த்து பார்த்து. ஆஹா, பயமாகவே இருக்குது. இது இவ்வளோ நேரம் பிரச்சனை இல்லை, கீழே விழுந்தா தரையில் தான் இருப்பேன். இப்போ கீழே விழுந்தா கீழே போயிடுவேன். ஏன்னா இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை.
பயமா இருக்கு பார்க்கவே. கைஸ் வேற லெவல் லொக்கேஷனு. அங்கே பார்த்தீங்கன்னா மேகம்லாம் தெரியும் பாருங்களேன், அப்படியே அது புகை மூட்டை மாதிரி இருக்குது. ஆனால் ஃபுல்லாக அது மேகம்தான். மலைக்கு மேலே மலை மேலே இருக்கோம் நாங்கள். நின்று எட்டி பார்த்தாலே பயமாக இருக்குது. எப்படி தண்ணி குடிச்சு பாருங்க. என்னடா திரும்ப வந்துருச்சு. ஐயோ சரி கொஞ்ச நேரம் போக காலியாச்சு. ட்ரோனை பறக்கூடலான்னு வந்து உக்காந்தாங்க பாருங்க. திரும்ப பாருங்களேன் எப்படி நான் ட்ரோனை பறக்கணும். எங்களை காணாம போயிடும். வேற லெவல் ரெடி. எப்போ தரமான சம்பவம், பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லலாம். வேற லெவல் கைஸ். இப்போ வந்து ட்ரோன் விட போகிறோம். ஏன்னா இப்போ தான் கொஞ்சமாக பாகெல்லாம் கலைஞ்சிருக்கு. விடுவோம். நாங்களும் விடலான்னு ட்ரை பண்ணுறோம். பட்டு பனிமூட்டமாக இருக்கிறதுனால எங்கள் ட்ரான் கணக்கு தெரியாதோன்ற ஒரு பயத்தில் கொஞ்சம் பொறுமையாக விட்டுட்ருக்கோம். dim tanana dim tanana dim tanana dim tanana dim tanana dim tanana dirana dim tanana dim tanana dim tanana dim tanana dim tanana dim tanana dirana நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண்தானே அடி நீயும் பெண்தானே ஒன்றா இரண்டா காரணம் 100 கேட்டால் சொல்வேனே நீ கேட்டால் சொல்வேனே திம் தனனா திம் தனனா திம் தனனா திம் தனனா திம் தனனா திம் தனனா திரனா திம் தனனா திம் தனனா திம் தனனா திம் தனனா திம் தனனா திம் தனனா திரனா நடந்தால் ஆறு எழுந்தால் அருவி நின்றால் கடலல்லோ சமைந்தால் குமரி மணந்தால் மனைவி பெற்றால் தாயல்லோ சிறு நதிகளே நதியிடும் கரைகளே கரை தொடும் நுரைகளே நுரைகளில் இவள் முகமே சிறு நதிகளே நதியிடும் கரைகளே கரை தொடும் நுரைகளே நுரைகளில் இவள் முகமே தினம் மோதும் கரை தோறும் மடாரும் இசை பாடும் ஜல் 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 என்ற ஸ்ருதியிலே கங்கை வரும் யமுனை வரும் வைகை வரும் பொருணை வரும் ஜல் 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 என்ற நடையிலே காதலி அருமை பெரிவில் மனைவியின் அருமை மறைவில் நீரின் அருமை அறிவாய் கோடையிலே வெட்கம் வந்தால் உறையும் விரல்கள் தொட்டால் உருகும் நீரும் பெண்ணும் ஒன்று வாடையிலே தண்ணீர் குடத்தில் பிறக்கிறோமோ தண்ணீர் கரையில் முடிக்கிறோமோ தண்ணீர் குடத்தில் பிறக்கிறோமோ தண்ணீர் கரையில் முடிக்கிறோமோ திம் தனனா திம் தனனா திம் தனனா திம் தனனா திம் தனனா திம் தனனா திரனா திம் தனனா திம் தனனா திம் தனனா திம் தனனா திம் தனனா திம் தனனா திரனா வண்ண வண்ண பெண்ணே வட்டமிடும் நதியே
வளைவுகள் அழகு, உங்கள் வளைவுகள் அழகு. ஓ மெல்லிசைகள் படித்தல், மேடு பள்ளம் மறைத்தல் நதிகளின் குணமே, அது நங்கையின் குணமே. சிறு நதிகளே நதியிடும் கரைகளே, கரை தொடும் நுரைகளே, நுரைகளில் இவள் முகமே. சிறு நதிகளே நதியிடும் கரைகளே, கரை தொடும் நுரைகளே, நுரைகளில் இவள் முகமே. தினம் மோதும் கரைதோறும் மட ஆறும் இசை பாடும், ஜில் 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 என்ற ஸ்ருதியிலே. கங்கை வரும் யமுனை வரும் வைகை வரும் பொருணை வரும், ஜல் 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 என்ற நடையிலே. தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா திரனா. தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா திரனா. தேன்கனியில் சாராகி பூக்களிலே தேனாகி பசுவினிலே பாலாகும் நீரே. தாயருகே சேயாகி தலைவனிடம் பாயாகி சேயருகே தாயாகும் பெண்ணே. பூங்குயிலே பூங்குயிலே பெண்ணும் மாறும் வடிவம் மாறக்கூடும். நீர் நினைத்தால் பெண் நினைத்தால் கரைகள் யாவும் கரைந்து போகக்கூடும். நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண்தானே, அடி நீயும் பெண்தானே. ஒன்றா இரண்டா காரணம் 100 கேட்டால் சொல்வேனே, நீ கேட்டால் சொல்வேனே. கைஸ் வரும்போது எதுவுமே கிளியரா இருந்தது. ஒரு 2-3 அங்க தான் ஒரு 2-3 ஃபாக் இருந்தது. இப்போ பாருங்களேன், ட்ரோன் ஷாட் எடுத்த ஒரு 10 நிமிஷம் இருக்கு மேடம். வந்து 10 நிமிஷத்துல எல்லாமே மறைஞ்சு போச்சு பாருங்க. எதுவுமே தெரியல. இதுக்குள்ள பரவாயில்ல, நாங்க வந்த வெளியே இதுக்குள்ளலாம் ஃபாக் உள்ள போயிருக்கு பாருங்க. எல்லாம் ஏறி இங்க பாருங்க, ஃபுல்லா ஃபாக் தான். எல்லா சைடும் கிளியர் ஆயிடுச்சு. டக்குன்னு வேகமா போகுது பாருங்க. அதுக்குள்ள கிளியர் ஆயிடுச்சு. இப்பதானே காமிச்சேன், ஒரே வீடியோ தான் காமிக்கும் போது ஃபுல்லா இருந்து இப்போ கிளியர் ஆயிடுச்சு. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஆக்சுவலி இந்த வாட்டர் ஃபால்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது, இந்த ஊரில் இருக்கலே தெரியாது. ஏன் நம்ம நண்பனுக்கே தெரியாது, இத்தனை வருஷமா அங்கே தான் இருக்கான். இது ரீசெண்டாக தான் தெரிய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்தோம். செம்மையா இருக்கு. பார்த்தீங்கன்னா சடனா மாறும். இப்போ பாருங்க, ஆரம்பத்துல நீங்க பார்த்ததுக்கு இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதனால வேகமாக விலாக முடிச்சுட்டு ஓடிடலான் இருக்கோம். பார்த்தீங்கன்னா வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். ஏன்னா இது வந்து எப்பயுமே நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்த இடத்துக்கே தான் போவோம். இது வந்து யாருமே பார்க்காத இடம், ரொம்ப அபூர்வமான ஒரு பிளேஸு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து யூடியூப்ல வந்து இந்த வீடியோ தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த வாட்டர் ஃபாலை பற்றி என்னோட சேனல் வரும், அப்படின்னா நண்பனோட சேனல் வரும். அவன் வந்து பெரிய ஆளு, அப்படியே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர் தான் வச்சிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். மழை பெய்யுது. நான் வந்து vlog முடிச்சுக்கிறேன் இங்கே. இதோட vlog இங்கேயே முடிச்சுக்கிறேன். பாய். அடுத்து இன்னொரு vlog வரும், அதையும் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம எங்களுடைய The Lazy Bum Traveler சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது இந்த ஒரு வீடியோவை பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கழுவி ஊத்துங்க. நன்றி. தேங்க்யூ கைஸ். பாய்.